நான்வெஜ் டேஸ்ட்டில் எப்படி வெஜ் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் மஷ்ரூம், சோயா பீன்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாம். இன்றைக்கி விறகு அடுப்பில் சமைச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, ஆனியன் கட் பண்ணி வச்சது, பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் புதினா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கூட நம்ம சின்ன வெங்காயமும் புதினா, தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு முன்னவே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது வதங்கி வந்ததும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் போட்டிருக்கோம். நம்ம உருளைக்கிழங்கு இருந்தால் அது மட்டும் கூட போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நாங்கள் 3 பாக்கெட் ஆட் பண்ணியிருக்கோம். 2 கிலோ பிரியாணிக்கு. நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணால் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டோன்னா அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியே இறங்கி நல்லா காய் வதங்கும். அதுக்கப்புறம் சோயா நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். Whisper truth as they flow down, and their songs entwine with the trees that stand, knotted in time by nature's hand. Each echoing step. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு பிரியாணி மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இது வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் லெமன், தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஸோ நல்லா தண்ணி கொதி வந்ததும் அதில் அரிசியை போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ அரிசி நல்லா அரை வேக்காடு வெந்து வந்ததும் நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோன்னா நல்லா சாப்பாடு 3/4 பதத்துக்கு வந்துடும். அதுக்கு மேலே நம்ம தம் போட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் தம் போடுறதுக்கு அதுலேருந்து நெருப்பை யூஸ் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் தண்ணி கூட வச்சுக்கலாம். மேலே வெயிட்டு மட்டும் ஏதோ ஒன்று வச்சா போதும். வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னா சூப்பரான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.